ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்டு வாங்கி வச்சுருக்கேன், இன்னும் க்ளீன் பண்ணலை. நண்டை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். லெமன் சைஸில் புளி எடுத்து வச்சுருக்கேன். வெந்நீரில் புளியை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். வெந்நீரில் போட்டு வாஷ் பண்ணுறதுனால அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் போயிடும். இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சியும் பூண்டையும் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். நண்டு குழம்புக்கு ஸ்பெஷலே இஞ்சி பூண்டு தான். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 மிளகாவை 2ஆக கீறி வச்சுருக்கேன். அப்போ தான் அந்த குழம்புக்குள்ளே போடும்போது அதில் உள்ள சாரெலாம் இறங்கும். சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போடுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் கூட போடலாம். தேங்காவை துருவி வச்சுருக்கேன். மிக்ஸி கப்பில் தேங்காய் எடுத்து போடுறேன். சின்ன வெங்காயம், சின்ன சீரகம், நல்ல மிளகு. என்கிட்ட பவுடர் தான் இருக்குது. உங்கள்கிட்ட நல்ல மிளகு முழுசாக இருந்தால் அதை கூட போடலாம். கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு தேவையானது ஆயில், கடுகு, வெந்தயம், 2 வத்தல், கறிவேப்பிலை. சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். சட்டியில் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போடுறேன். கடுகு பொரிஞ்சதும் வெந்தயத்தை போடுறேன். வெந்தயம் பொரிஞ்சதும் சின்ன உள்ளி போடுறேன். ரெண்டு காஞ்ச வத்தல் போட்டிருக்கேன். கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளிக்கிறேன். நண்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நண்டை போட்டு நல்லா வதக்குறேன். நம்ம தாளிச்சிட்டு ஃபஸ்ட்டு நண்டு போடுறதுனால நண்டு எண்ணெய்க்குள்ளே போட்டு நல்லா வதக்கணும். அப்போ இன்னும் கொஞ்சம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம், தக்காளி, மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், நல்ல மிளகு பவுடர், குழம்பு மசாலா தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குறேன். குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது, அது கூட தேங்காய் ஆட் பண்ணுறேன். ஒரு பரட்டல் பரட்டுறேன். புளி தண்ணியை ஊற்றுறேன். தேவையான அளவு உப்பு போடுறேன். தட்டை வச்சு மூடி வச்சுருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பாருங்கள். தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். சூப்பராக இருக்குது. நல்லா கொதிச்சு எண்ணெய் தனியாக குழம்பு தனியாக வந்திருக்கு. இந்த எண்ணெய் தனியாக குழம்பு தனியாக வரும்போது இந்த ஸ்டேஜில் தான் நம்ம குழம்பை இறக்கணும். பேக் பெயினுக்கு நண்டு குழம்பு ரொம்ப நல்லது. மழை காலங்களில் இந்த நண்டு குழம்பு வச்சு சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்டான நண்டு குழம்பு ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.